வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன். இது நம்ம டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கிற ட்ரான்ஸ்லேஷன் கொஷின் நம்பர் 1க்கான ஆன்சர் கீ. இது வந்து தமிழில் கொஷின் இருக்கும், இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். இப்போ ட்ரான்ஸ்லேஷனுக்கு புதுசாக இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் கொடுக்குற பாயிண்ட்ஸ் இல்லைன்னா டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆன்சர் கீயை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ட்ரான்ஸ்லேஷனுக்கு நம்ம ரொம்ப புதுசு. இங்கிலீஷ் டு தமிழாக இருந்தாலும் சரி, தமிழ் டு இங்கிலீஷாக இருந்தாலும் சரி. ட்ரான்ஸ்லேஷனை எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஒரு பேசிக் ஸ்ட்ராட்டஜி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இது என்னோட ஸ்ட்ராட்டஜி. இது ஃபுல்லாக ப்ராக்டிஸில் மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்னெல்லாம் பாயிண்ட் ஆட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு மெயினாக 7 பாயிண்ட்ஸ் நான் இங்கே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம கொஷின் பேப்பரில் ட்ரான்ஸ்லேஷனில் மட்டும் நம்ம 4 கொஷின் அட்டன் பண்ணோம் ஒரு 1.5 மணி நேரத்தில். ஓகே, 1.5 மணி நேரத்தில் 4 கொஷின் அட்டன் பண்ணோம். மினிமம் ஒரு கொஷனுக்கு நம்ம 20 மினிட்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுவே ரொம்ப அதிகம். 15 மினிட்ஸ், அதாவது ஒரு 5 மினிட்ஸ் ரீடிங், 15 மினிட்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ரொம்ப அதிகம். நீங்கள் படப்படன்னு பண்ணணும். மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து 25. ஓகேங்களா? அதாவது ஒரு 4 கொஷின் அட்டன் பண்ணோம். ஒரு கொஷனுக்கு 25 மார்க்ஸ். நம்ம ஒன்று அட்டன் பண்ணாலும் 25 எடுத்துடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்குற 4 கொஷினையும் கரெக்டாக முடிச்சிடணும். அப்போ தான் வந்து ஏதோ கொஞ்சம் 25 மார்க்ஸ் வச்சு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. ஸோ ஒரு கொஷனுக்கு 20 மினிட்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கு மேலேயோ எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால கொஷின்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒரு கொஷின், ஒரு 25 மார்க் கொஷனுக்கு 20 மினிட்ஸ். ஓகேவா? டைம் அலோகேஷன் இப்படி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் அலோகேட் முடிச்சது. நெக்ஸ்ட் ஒன் வந்து அந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 250 to 300 வேர்ட்ஸ், இல்லை 350 வேர்ட்ஸ் ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த பேசேஜில் மொத்தம் எவ்வளோ பேராகிராஃப் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒவ்வொரு பேராகிராஃபாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் சென்டென்ஸை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரேக்கப் பண்ணணும். எப்படி சென்டென்ஸை பிரேக் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் வச்சா நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதனால நம்ம அப்படி ஒரு பாயிண்ட் வச்சு பிரேக் பண்ணிக்கலாம். இல்லை கமா வச்சும் பிரேக் பண்ணிக்கலாம். ஏன்னா சென்டென்ஸ்க்கு வந்து ஒரு பாயிண்ட் வச்சு கம்ப்ளீட் ஆன சென்டென்ஸில் நிறைய கமாஸ் போட்டு கம்பைன் பண்ணியிருப்பாங்க. சிம்பிள் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சின்ன வயசில். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ஒரு ஐடியா தான் இது. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பாயிண்ட் எங்கே இருக்கோ அதை மட்டும், அந்த சென்டென்ஸை மட்டும் எடுத்து நம்ம வந்து ஒரு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம். ரஃப் ஒர்க் கொடுத்துருப்பாங்க, அங்கே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சென்டென்ஸ் வந்து இந்த பாயிண்ட்டையும் கமாவையும் வச்சு பிரேக்கப் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த சென்டென்ஸ்ல ஸ்டார்டிங் வேர்டு எதுன்னு கண்டுபிடிக்கணும். எதை வச்சு எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த வேர்டை கண்டுபிடிக்கணும். மோஸ்டா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு மாத்தினீங்க அப்படின்னாலும், இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு மாத்தினீங்கனாலும் என்னமோ அந்த எண்டிங் வேர்டு இருக்கு இல்லையா, அந்த எண்டிங் வேர்டு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்டா வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸோட எண்டிங் வேர்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்டா வரும். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். எண்டிங் வேர்டு தான் ஃபர்ஸ்ட் வேர்டா வரும். ஸோ நம்ம கான்சென்ட்ரேட், ஒரு சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன்ல ஒரு பார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம வந்து கொஸ்டின்ல இருக்கிற அந்த சென்டென்ஸோட லாஸ்ட் வேர்டு வந்து நம்ம சூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் லிங்கிங் வேர்டுன்னு ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த கமா பக்கத்துல எல்லாம் வந்துட்டு லிங்கிங் வேர்டு இருக்கும். லைக் செய்த பின், அந்த பின்னுங்கிறது லிங்கிங் வேர்டு. அறிக்கையின் படி, அந்த படிங்கிறது லிங்கிங் வேர்டு. அந்த மாதிரி, அதாவது அறிக்கையின் படினா அக்கார்டிங் டு த ரிப்போர்ட் அப்படி, அந்த அக்கார்டிங்கிறது லிங்கிங் வேர்டு. அந்த மாதிரி அந்த லிங்கிங் வேர்டை நம்ம ஃபர்ஸ்ட் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். அறிக்கையின் படி அப்படி, அந்த படி வந்தாவே நம்ம மைண்ட்ல வந்து அக்கார்டிங் டு த ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டா வந்து செட் ஆயிடணும். அந்த மாதிரி லிங்கிங் வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஃபிகல்ட் வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆர்கியாலஜி, இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து ஆர்கியாலஜி சம்மந்தப்பட்டமானது. அதுக்கான சில வேர்ட்ஸ்லாம் இருக்கும், டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இல்லையா, ஒவ்வொரு டாப்பிக்லையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்போ வர டெக்னிக்கல் வேர்ட்ஸை வந்து நீங்கள் வந்து தனியாக நோட்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அது ரொம்ப இப்போ எக்ஸர்வேஷன் அப்படின்னா வந்துட்டு அகழ்வாய்வு, அகழ்வாராய்ச்சி. கால கணக்கீடு அப்படின்னா குரோனாலஜி. அந்த மாதிரி டெக்னிக்கல் வேர்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் தனியாக நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம இந்த கொட்டேஷன், இந்த மிஸ்டர், மிஸ், திருமதி, இந்த டாக்டர்னா முனைவர், இந்த நம்பர்ஸ்லாம் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்களோ அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணணும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றக்கூடாது. இந்த டைமிங் இருக்கு இல்லையா, இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிசிஏ, ஏசி அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஓகே, இதுக்கப்புறமும் நிறையா விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நான் இங்கே வந்து சும்மா வந்து ஒரு சாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, நான் ஒரு இது வந்து ஒரு பேசிக்கான ஸ்ட்ராட்டஜி. ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அப்ளிகபிள் ஆகும். நம்ம பேராகிராஃபை வந்து ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் பிரேக்கப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இந்த டைமிங் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இந்த ஹோல் பாயிண்டோட சம்மரின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம ஆன்சர் கேட்க போயிடலாம். இதுதான் நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கிற கொஸ்டின். இது ஃபர்ஸ்ட்டு நம்ம சொன்னபடி 2 பேராகிராஃப் இருக்குது. ஓகே, 5 மினிட்ஸில் ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நம்ம வந்து கடனை ரீட் பண்ணி முடிச்சிடலாம்.
நீங்கள் ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சம்வாட் கொள்கையோட அகழ்வாராய்ச்சி வந்து சம்மந்தப்பட்டது அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஹெட்டிங் வந்துடணும். ஹெட்டிங் போட்டணும். கொற்கை அப்படிங்கிறது வந்து கால கணக்கீடு, கொற்கையின் கால கணக்கீடு அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொற்கை அது டைம் பீரியட் அப்படி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுனால கொற்கை டைம் பீரியட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஹெட்டிங் போட்டுக்கலாம். இங்கே வந்து நான் வந்துட்டு இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டிஃபிகல்ட் வேர்ட்ஸுங்கிறத வந்து நான் வந்து இங்கே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். இது நம்ம புதுசாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டியாக இருக்கும். இது எப்படி எழுதலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அந்த வேர்ட்ஸ் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இந்த பேராகிராஃப் 2 பேராகிராஃபும் கவுண்ட் பண்ணியாச்சு. நம்மளோட ஸ்டார்டிங் பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல நம்ம வந்து பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு கமா, 2 கமா இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் பேப்பர்ல பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம டிஃபிகல்ட்டி வேர்ட்ஸ் போகலாம். அகழ்வாய்வு அப்படின்னா வந்து எக்ஸவேஷன், கரிம பகுப்பாய்வு அப்படின்னா ஆர்கானிக் அனலைஸ், கால கணக்கீடு அப்படின்னா குரோனாலஜி, கருப்பு வண்ண பூச்சி அப்படின்னா பிளாக் கலர் பெயிண்ட், சமவெளி அப்படின்னா பிளெயின், பானை ஓடு அப்படின்னா பாட்ரி டைல்ஸ். ஓகே, இதுக்கு வந்து இந்த பானை ஓடு அப்படிங்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்கு. அக்கார்டிங் டு த சென்டென்ஸ் வந்து அதுக்கு வந்து வேரி ஆகும். இந்த இடத்துல வந்து பாட்ரி டைல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆய்வுனா ஸ்டடி பண்றது. இந்திய தொல்லியல் துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி ஆஃப் இந்தியா இல்லைன்னா ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். தலைமை இயக்குனர் அப்படின்னா சீஃப் டைரக்டர். ஓகே, நம்ம சீஃப் டைரக்டர். முனைவர் ராஜேஷ் திவாரி அப்படிங்கிறது வந்துட்டு டாக்டர் இப்படி எழுதணும். ஓகே, இந்த பாருங்க முனைவர் அப்படின்னு தமிழ்ல இருக்கு, நம்ம டாக்டர் அப்படின்னு எழுதணும். ராஜேஷ் திவாரி. அப்புறம் வந்துட்டு இந்து பனாரஸ் பல்கலைக்கழகம் அப்படின்னா இந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பனாரஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். ரவீந்திரநாத் சிங் அப்படிங்கிறத ரவீந்திரநாத் சிங். ஓகே, இந்த ஸ்பெல்லிங்லாம் பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல பார்க்கலாம். இங்கே நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் கமா, செகண்ட் கமா அண்ட் ஃபுல் ஸ்டாப். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். ஓகே, இதை எடுத்துக்கலாம். இங்க பாருங்க முடிவுகளின் படின்னு வந்திருக்கு. அப்போ எதோட முடிவுகளின் படி? கால கணக்கீடு முடிவுகளின் படி. நான் ஒரு சென்டென்ஸ் பிரேக்கப் பண்ணும்போது இந்த கடைசி வேர்டு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை வச்சு ஸ்டார்ட் பண்றோம். படின்னு வந்தாவே முடிவுகளின் படி, அறிவிக்கையின் படி அப்படின்னாவே நம்ம வந்து அக்கார்டிங் டு அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அக்கார்டிங் டு chronological ரிசல்ட் முடிஞ்சது, இந்த வேர்டு முடிஞ்சது. ஓகே, chronological ரிசல்ட் ஆஃப் அவைலபிள் கிடைக்கப்பட்ட. ஓகே, கிடைக்கப்பட்ட கரிம பகுப்பாய்வுகளின் அதுல அந்த இது வந்து ரிசல்ட் ஆஃப் தி அவைலபிள் ஆர்கானிக் அனலைசிஸ் ஆஃப் தி ஏர்லியர் எக்ஸவேஷன். இதுதான் முந்தைய அகழாய்வு, அதான் வந்து ஏர்லியர் எக்ஸவேஷன். முடிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் கமா முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 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 2 கமா வந்துச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் கமாவை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இந்த 2வது கமாவுக்கு நம்ம போகக்கூடாது. நம்ம வந்து பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். இட் ஹாஸ் பீன் ஆல்ரெடி கன்ஃபார்ம்டு, உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து டிஃபால்ட்டா இட் ஹாஸ் பீன் ஆல்ரெடி கன்ஃபார்ம்டு, இட் ஹாஸ் ஆல்ரெடி பீன் கன்ஃபார்ம்டு இப்படி எழுதிக்கலாம். எழுதிட்டு தட் கொற்கை ஃபங்க்ஷன்ட் ஆஸ் அ போர்ட். ஓகே, கொற்கை ஒரு துறைமுகமாக, நம்ம துறைமுகமாகங்கிறதுக்கு ஹார்பர்னு எழுதக்கூடாது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபங்க்ஷன்ட் ஆஸ் அ போர்ட், செயல்பட்டு வந்தது என்பது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளது, ஐ மீன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுங்கிறத சொல்ல வராங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் பார்த்தோமா? ஃபர்ஸ்ட் இந்த அதனால இப்போ இது வந்து கடைசி கமாவா இருக்கிறதுனால நம்ம இங்கிருந்து ஆரம்பிக்கணும். இட் ஹாஸ் லாஸ்ட் பாயிண்ட், இட் ஹாஸ் பீன் ஆல்ரெடி கன்ஃபார்ம்டு தட் கொற்கை ஃபங்க்ஷன் ஆஸ் எ போர்ட் ஆஸ் ஏர்லி ஆஸ், செயல்பட்டு வந்ததுங்கிறது ஃபங்க்ஷன் ஆஸ்ன்னு வந்துச்சு கிபி 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாகவே அப்படிங்கிறதுனால ஆஸ் ஏர்லி ஆஸ். ஓகே, இங்கே நான் அண்டர்லைன் பண்ணிட்டு முன்பாகவே அப்படிங்கிறதுனால ஆஸ் ஏர்லி ஆஸ் அப்படின்னு இருக்கு. 8th century பிசி. இப்போ கிமு அப்படிங்கிறதுக்கு வந்து பிசி. ஓகே, டைம் சொன்னோம் இல்லையா? ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு எத்தனை கமா வந்தாலுமே லாஸ்ட் கமா பாயிண்ட் வந்து நம்ம வந்து எப்படி பண்ணணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிச்சு கமால முடிக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்ரிக் அது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து இதில் பாருங்க ஒரே ஒரு பாயிண்டோட முடிச்சிருக்கு. ஆனால் இங்கே ஒரு லிங்கிங் வேர்டு இருக்கு, இங்கே ஆக்சுவலாக கமா வந்திருக்கணும். இந்த கொஷின் அகழாய்வு அப்படிங்கிறதுல இந்த வில் இருக்கு இல்லையா, இங்கேருந்து கொஷின் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது எக்ஸவேஷன் கரண்ட்லினா தற்பொழுது, எக்ஸவேஷன் கரண்ட்லி அண்டர்வேனா நடைபெற்று வரும், இன் கொற்கை, அதாவது தற்பொழுது கொற்கை நடைபெற்று வரும் அகழாய்வு அப்படிங்கிறத வந்து முடிச்சுட்டாங்க. ஓகே, இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இங்கே வந்து ஹேவ் அன்கவர்ட் அப்படின்னா இந்த கிடைத்துள்ளன அப்படிங்கிறத வந்து இப்படி வந்து மாற்றிருக்காங்க.
நம்ம இதை வந்து நம்ம வந்து ஒரு பேசிக்கான ஒரு டிரான்ஸ்லேட்டராக இருந்தாங்கன்னா த எக்ஸர்வேஷன் கரண்ட்லி அண்டர்வே இந்தி கொள்கை ஹேஸ் பிரிங்ட் இல்லைன்னா அந்த மாதிரி இந்த அன்கவர் இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, வேற ஏதாவது வேர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாக் பெயிண்டட் பாட்ரி டைல்ஸ் அது வந்து அது வந்து எடுத்திருக்காங்க விச் பிலாங்ஸ் டு கேங்கஸ் பிளேன். ஓகே, கங்கை சமவெளிங்கிறது வந்து கேங்கஸ் பிளேன் மாற்றிருக்காங்க. ஓகே, செகண்ட் பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சது. இதுதான் செகண்ட் பேராகிராஃப்ல வர லாஸ்ட் இது. இவங்கள பாருங்க, இதுல எந்த ஒரு கமாவோ பாயிண்டோ இல்லை, சாரி பாயிண்ட் இங்க கடைசியில முடிச்சிருக்கு. நாமளே தான் இந்த சென்டென்ஸை பிரேக் பண்ணோம். இந்த செய்த அப்படிங்கிறது வந்து ஒரு இது, நெக்ஸ்ட் ஒன்று வந்து இது மற்றும் அப்படிங்கிறது ஒரு இது, ஆகியோர்கிட்ட ஒரு பிரேக்கப். நீங்க வந்து இந்த பிரேக்கப் பண்றது வந்துட்டு நீங்க வந்து சென்டென்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே வந்துடும் எந்த இடத்துல பிரேக் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இது இந்த இந்த இதோட இது லிங்க் ஆகுது இல்லையா, இதோட இது லிங்க் ஆகுது. இவங்க 2 பேரும் சேர்ந்து 2 காரியத்தை செய்யறாங்க. அதுதான் வந்து டாக்டர் ராஜேஷ் திவாரி, the former Director General in Chief Director of the Archaeological Survey of India, and Professor Ravindranath Singh of the University of Hindu Banaras studied it carefully. இவங்க வந்து அது வந்து படிச்சிருக்காங்க. இந்த ஆய்வை வந்து அந்த ஆய்வோட ரிப்போர்ட்டை படிச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க that Port of Kokkai had trade relationship with foreigners and various part of India before 6th century itself. ஓகே, இங்க பாருங்க, இந்த பல்வேறு பகுதிகள் இருந்தால் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லி எழுதுவாங்க. இது மாதிரி அந்த அந்த நுணுக்கங்கள் வந்து டிரான்ஸ்லேஷனோட நுணுக்கங்கள் வந்து நமக்கு தெரியணும். வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, பல்வேறு பகுதிகள். ஓகே, அப்படின்னா வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, வெரி இம்பார்ட்டன்ட். கொற்கை துறைமுகம். ஓகே, நம்ம வந்து கொற்கை ஹார்பர்னு எழுதக்கூடாது, போர்ட் ஆஃப் கொற்கை இல்லைன்னா கொற்கை போர்ட்டுன்னு எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி ஆஃப் இந்தியான்னு எழுதலாம், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு எழுதலாம். இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஹிந்து பனாரஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டின்னு எழுதக்கூடாது, இல்லை ஹிந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பனாரஸ்ன்னு எழுதலாம். ஓகே, இங்க கொடுத்துருக்கிற மாதிரி நான் வந்து ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டின்னு எழுதுனோட ஹிந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பனாரஸ் இல்லை யூனிவர்சிட்டி ஆஃப் ஹிந்து பனாரஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுலாம் வந்து பேர் இல்லையா, இந்த பேரை வந்து இருக்கிறது உள்ளதுபடி எழுதணும், மாற்றக்கூடாது. நம்ம இந்த ஹிந்தியில் வச்சு தமிழில் ஒன்றும் இங்கிலீஷில் ஒன்றும் இருக்கும், நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுறோம். ஓகே, இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் டிரான்ஸ்லேஷன். நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் கொஸ்டினை போஸ்ட் பண்ணுறேன். இதோட பிடிஎஃப் ஃபைலை நான் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.